எல்லோருக்கும் வணக்கம். நமக்கு இன்னைக்கு ஒரு ஹெல்தியான பீட்சா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இப்போ மைதா எடுக்கிறதில்ல, சீஸ் எடுக்கிறதில்ல, மயோனைஸ் எடுக்கிறதில்ல, கோதுமை மாவிலே பண்ண போகிறேன். இங்கே 1.5 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சோண்டு உப்பு, 1 டீஸ்பூன் சுகர், 3/4 டீஸ்பூன் ஈஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். அப்போ நான் எடுக்கிற ஈஸ்ட்டு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுக்கிறேன். அதனால் எனக்கு ஃபெர்மெண்ட் பண்ண வேண்டாம். உங்கள்கிட்ட இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இல்லைன்னா நீங்கள் ஃபெர்மெண்ட் பண்ணி தான் அதில் ஆட் பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயில் விடுறேன். உங்கள்கிட்ட நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலே விட்டால் போதும். விட்டுட்டு நமக்கு கையாலே மிக்ஸ் பண்ணலாம். இது பிரெட் க்ரம்ஸ் மாதிரி வரும். கையாலே மிக்ஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இல்லாதவங்க நீங்கள் உங்கள் ஈஸ்ட்டில் கொஞ்சோண்டு ஹாட் மில்க்கோ ஹாட் வாட்டரோ ஊற்றி கொஞ்சம் சுகரும் விட்டு ஒரு 10 மினிட்ஸ் அடைச்சி வச்சுருந்தா அந்த ஈஸ்ட்டு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வரும். அது பிறகு யூஸ் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லாதவங்க சோடா பொடி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் நான் ஹாட் வாட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் வார்ம் வாட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சப்பாத்தி மிக்ஸ் பண்ணுறது மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அது மாதிரி ஹார்டாக இல்லை, கொஞ்சம் லூஸாக நல்ல தளர்வாக மிக்ஸ் பண்ணுங்கள். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா லூஸாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி நம்ம கையாலே நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள். அப்போ தான் அது நல்லா செட் ஆகும். கொஞ்சம் கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பிலே போட்டு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் இப்படியே அழுத்தி பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ என்னோட டோ. பார்த்தீங்களா? இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் கூட நான் பெரட்டி வைக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் பெரட்டி அடைச்சி வைக்க போகிறேன். அது 1 ஹவர் இருந்தாச்சுன்னா அது டபுளாக உப்பி வரும் நமக்கு. அதுக்கு பிறகு பீட்சா பேஸ் பண்ணலாம். இப்போ இதை அடைச்சி வச்சுட்டு நமக்கு பீட்சா சாஸ் பண்ணுறதுக்கான இது தொடங்கலாம் நமக்கு. அப்போ அதுக்காக நான் இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 3 மீடியம் சைஸ் டொமாட்டோ எடுக்கிறேன், ஒரு பெரிய பூண்டு எடுக்கிறேன். அதில் ஒரு 10 பல் வரும் அந்த பூண்டில். 3 காஞ்ச மிளகாய் எடுக்கிறேன். காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் காஷ்மீரி சில்லி இருந்தாச்சுன்னா ஒரு 10 காஷ்மீரி சில்லி எடுங்க இப்போமே. அப்போ தான் உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். அதனால தான் இல்லை, அப்போ டேஸ்ட் ஒன்றும் மாறாது. இவ்வளவு நான் குக்கரில் போட்டு ஒரு விசில் வச்சு எடுக்கிறேன். இப்போ ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டுருக்கேன். அதில் பட்டர் தீஞ்சு போகும், கவனமாக இருங்க. அது கொஞ்சம் மெல்ட்டாக அது உடனே தானே நீங்கள் அது மெல்ட்டாக ஸ்டார்ட் பண்ண தொடங்கும்போது நீங்கள் அதில் மைதா விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டிருக்கேன். நீங்கள் தட்டி எடுத்தாச்சுன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் மைதா எடுங்க. நல்லா ஃபுல்லாக எடுத்தாச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அது நல்லா கலந்து விடணும். முடிஞ்சால் தீ கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள், அல்லது தீஞ்சு போகும் உங்களுக்கு. கவனமாக இருங்க. அது கொஞ்சம் அந்த மாவோட பச்சை ஸ்மெல் மாறின பிறகு 1 கப்பு பால் ஊற்றலாம். அதில் மில்க் 1 கப் ஊற்றுங்க. நீங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நான் இப்போ எல்லாம் சேர்த்து ஊற்றிருக்கேன். நான் கரெக்டாக பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு ஓகே. அது புதுசாக பண்ணுறவங்க அது கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள், அல்லது தீஞ்சு போகும். அது சீக்கிரம் கட்டி ஆகாது. இது நீங்கள் ஊற்றின உடனே கட்டி ஆகும். அதனால் கொஞ்சம் கட்டி கட்டாமல் அது நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. வேணும்னா தீ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் சுகர், இல்லை 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். சுகர் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரிகானோ போட்டிருக்கேன். ஒரிகானோ தான் அந்த பீட்சாவோட நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறது. ஒரு 1/4 முதல் 1/2 டீஸ்பூன் வரை பெப்பர் போடலாம். உங்களுக்கு மிளகு பொடி போடலாம். போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ நல்ல திக்காக வேண்டாம். அது கூல் ஆகும்போது கொஞ்சம் கூட திக்காகும். அப்போ அதனால் நமக்கு இப்போவுமே எடுக்கலாம். தீ ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் இதாக இருக்கும்போது லூஸாக இருக்கும்போது, அதாவது உங்களுக்கு பீட்சாயில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றியாச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அது மெல்ட்டாக கிடைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக. என்னாலும் ரொம்ப கட்டி ஆக வேண்டாம். அது ரொம்ப திக்காகும்னாலே கொஞ்சம் லூஸ் கன்சிஸ்டன்சிலே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு இந்த குக் பண்ணினேன். இந்த குக்கரில் 1 விசில் வச்சு எடுத்துருந்தேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த ஸ்டஃப் நான் ஒன்று மிக்சியில் போட்டு நல்லா அது பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். அடுத்து நமக்கு பீஸா சாஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அது கொஞ்சம் சூடான பிறகு நமக்கு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா, தக்காளி வெங்காயம் தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்ட்டு நமக்கு இதில் மிக்ஸ் பண்ணலாம். போட்டு அது தெறிக்கும், கவனமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் நேரமே காஷ்மீரி சில்லி வத்தலை ஆட் பண்ணாதவங்க இப்போ ஒரு 1.5 முதல் 2 டீஸ்பூன் வரை நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடராகவே ஆட் பண்ணலாம். அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. மிளகாய்
பொடி கூட ஆட் பண்ணலாம். சில்லி பவுடர் அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்க. ஏன்னா அது காரமாக இருக்கும். காஷ்மீரி சில்லியோட ஆர்டினரி சில்லி காரமாக இருக்கும், அதனால் அது கவனமாக போடுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு கூட போடுங்க. உப்பு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு உப்பு கரெக்டாச்சுன்னா ஓகே, அல்லது கொஞ்சம் கூட போட்டுடுங்க. உப்பு கரெக்டாக பாகம் பாருங்கள். உங்களுக்கு இந்த கெச்சப் பண்றதுக்கு டொமேட்டோ டைம் இல்ல, இன்ஸ்டன்ட்டா பண்ணாலும் பண்ணது இங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டொமேட்டோ சாஸ் கூட யூஸ் பண்ணலாம். கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா இருக்கு. நமக்கு ஃப்ளேம் ஆஃப் பண்ணலாம். பீட்சா சாஸோட டேஸ்ட் தனி டேஸ்ட் தான். இப்போ நான் ஒரிகானோ கொஞ்சம் போட்டிருக்கேன். இது பீட்சா ஃப்ளேவருக்காக தான். ஓகே, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க, பரவாயில்ல. இப்போ நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் கூட விட்டுருக்கேன். அப்போ நமக்கு இப்போ உப்பி வந்திருக்கு நம்ம மாவு, அது டபுளாக வந்திருக்கு. இது கொஞ்சம் கூட நமக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை பீட்சா பேஸாக நமக்கு பண்ணலாம். நான் அதுக்காக ஒரு பிளேட் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டோ எடுத்து நல்லா அழுத்தி வைக்கலாம். எல்லா இடமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா தின்னாக நீங்கள் வைங்க, திக்காக வைக்க வேண்டாம். அதாவது அது வேகும்போது அது நல்லா பொந்தி வரும், அதனால திக்காக வைக்க வேண்டாம். அந்த ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் மடக்கி விட்டுட்டு ஃபோல்டு பண்ணி விடுங்க. ஓரம் உள்ளால சென்டரில் கொஞ்சம் இது ஃபோர்க் பண்ணி குத்தி விடுறது எதுக்குன்னா அது பிரெட்டு மாதிரி உப்பி வராமல் இருக்கிறதுக்காக நமக்கு இப்படி குத்தி விடணும் ஃபோர்க் வச்சு. அடுத்ததில் சாஸ் நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணலாம். இது நமக்கு இப்போ இன்ஸ்டண்ட்டாக பண்ண சாஸு. இது அதாவது ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணலாம், அதனால நிறைய நாள் உங்களுக்கு இது ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு 1 வீக்கெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியும், அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே ஒயிட் சாஸ் விடலாம். நமக்கு ஒயிட் சாஸு திக்காக இருந்தாச்சுன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் கூட லூஸ் ஆக்கிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். நான் ஆனியன் ஆட் பண்ணுறேன். நான் கேப்சிகம், ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன் அவ்வளோதான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மஷ்ரூம் ஆட் பண்ணலாம், ரெட் சில்லி ஆட் பண்ணலாம், எல்லாம் ஆட் பண்ணலாம். உங்கள்கிட்ட பீட்சாயில் வைக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். வெஜிடேரியன்ஸ் எல்லாம் இவ்வளவும் போதும். வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா கூட நீங்கள் சாஸ் மட்டுமாகவே வச்சு பண்ணலாம், நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நான்வெஜ் வேணும்னு உள்ளவங்க உங்கள் கையில் ஏதாவது மீட் இருந்தாச்சுன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நான்வெஜ் தேவையில்லைன்னா இதே போதும். வெஜிடேரியன்காரங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்னோட ஃப்ரிட்ஜில் கொஞ்சோண்டு பீஃப் ரோஸ்ட் இருந்தது, ட்ரை பண்ணது. அப்போ அதில் நான் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் எடுத்து பீஃப் ரோஸ்டில் இருந்து. இப்போ நான்வெஜ் இல்லாதவங்க, வெஜிடேரியன்காரவங்க இது ஸ்கிப் பண்ணிவிடுங்க. டேஸ்ட் ஒன்றும் மாற போகிறதில்ல. பேலன்ஸ் இருந்தால் ஒயிட் சாஸ் கூட நான் எல்லா இடம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கேப்சிகம், செலரி, அல்பம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனும் கொரியாண்டர் லீஃபும் கொஞ்சோண்டு டொமாட்டோயும் ஸ்ப்ரெட் பண்ணி நான் அவனில் ஹீட் பண்ண போகிறேன். இது மேலே கொஞ்சம் கூட ஒரிகானோ கூட ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஓரத்தில் கொஞ்சம் ஆயில் நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு வச்சுடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட ப்ரஷ் பண்ணலாம் கூட பரவாயில்ல. இப்போ 180 டிகிரியில் என்னோடய ஓவன் ப்ரீ ஹீட் பண்ணின ஓவனில் ஒரு 15 மினிட்ஸு நான் குக் பண்ணி எடுக்க போகிறேன். 15 மினிட்ஸு குக் பண்ணி எடுத்துட்டேன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப மணமாக, இப்போ இங்கே எல்லாம் ரொம்ப நல்ல ஃப்ளேவர், பீட்சாவோட ஃப்ளேவர் அந்த ஒரிகானோ போட்டதுனால நல்ல ஃப்ளேவராக இருக்குது. சைடெல்லாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களே. உங்களுக்கு ஓவன் இல்லாதவங்க கூட பரவாயில்ல, நீங்கள் பேன்லே பண்ணலாம். இதுக்கு முன்னால் நான் கேக்கெல்லாம் பேனில் பண்ணி காட்டியிருந்தேன். இங்கே பார்க்காதவங்க பாருங்கள், எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அந்த ரெசிபீஸு, பேனில் கேக் பண்ணுற ரெசிபி. அது மாதிரி பிளேட்டில் வச்சு பீட்சா நீங்கள் பண்ணினாலே போதும், நல்லா கரெக்டாக வரும் உங்களுக்கு இது மாதிரி. அப்போ 15 மினிட்ஸில் நம்ம ஹெல்த்தியான பீட்சா இங்கே ரெடியாக இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணணும். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஓரத்தில் இருக்கிற பெல் பட்டன் கூட ஒன்று கிளிக் பண்ணால் தான், ஆல்னு சொல்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணால் தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்சா ரெடியாக இருக்குது. தேங்க்யூ.